இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஜிடிபி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தில் நடக்குதுன்னு சொல்கிறோம். இது எப்படி நடந்ததுங்க? இப்போ கடந்த கால அதிமுக ஆட்சியிலையும் கடன் வாங்கினது சரிதான் சொல்றீங்களா? இப்போ ஒரு கடனை வாங்கி நீங்கள் ஒரு சொத்து வாங்குறதுக்கும் அதே கடனை வாங்கி ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? 11 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. பணம் கொடுக்க வேண்டியது கட்டாயங்க, கொடுத்து தான் ஆகணும். வெறுமனே எண்ணெய் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம மக்களை ஏமாற்ற முயற்சி பண்ண முடியாது. $1000 பில்லியன் தமிழ்நாட்டில் சாத்தியம், கொண்டு வர முடியும். ஆனால் அந்த $1000 பில்லியன் கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல விவசாயி வேணும். நல்லா திறமையாக வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவன்ட்ட இன்னும் அதிக வேலை கொடுத்தா அவன் இன்னும் நிறையா சம்பாதிப்பான். ஆனால் வேலை செய்ய விருப்பமே இல்லாமல் பணத்தை வாங்கி வாங்கி செலவு பண்ணுறவன்ட்ட பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தா சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் சமீபத்தில் திமுகவில் இணைந்திருக்கிற ஓய்வு பெற்ற IRS அதிகாரி டாக்டர் பாலமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்காக தீவிரமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முன்னிலை முதன்மை மாநிலமாக இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் எதிர்கட்சிகள் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, கடன் வாங்குவதிலும் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. 10.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ 2021 அப்போ கடன் தொகை கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி. ஆமாம். 4 சம்திங். ஆமாம். இந்தியாவின் எல்லா மாநிலங்களை விடவும் தமிழ்நாடு கடன் வாங்குவதில் முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்னும் போது, கடன் நெருக்கடியில் தமிழ்நாடு இருக்கு அப்படின்றத ஒரு பிரச்சாரமா செய்யறாங்க. எப்படி பாக்குறீங்க? இது கடன் நெருக்கடி இல்லைங்க. தமிழ்நாடு கடன் நிறையா வாங்குறதுங்கிறது உண்மைதான், அதில் ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் கடன் வாங்கிறது, ஒரு அரசாங்கம் கடன் வாங்கிறது அப்படிங்கிறத நம்ம 2 விஷயத்தில் பார்க்கணும். ஒன்று, அந்த கடன் வாங்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு எந்த அளவு வலு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்ம தனிப்பட்ட முறையிலே நம்ம ஒரு இடத்துல போய் கடன் வாங்கணும்னா, ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் ஒரு லோன் வாங்கணும்னா உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? என்ன ஷூரிட்டி கொடுப்பீங்க, என்ன செக்யூரிட்டி கொடுப்பீங்க அப்படிலாம் கேட்பாங்க. என்ன அர்த்தம்னா, உங்கள்கிட்ட அந்த கடனை அடைக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்குதா, அந்த கடனை கரெக்டாக அடைச்சிருவீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நித்தி ஆயோக்கு, RBI இவங்கெல்லாம் ஒரு அரசாங்கங்கள், குறிப்பாக மாநில அரசாங்கங்கள் எவ்வளோ கடன் வாங்கலாம், எந்த அளவுக்கு கடன் வாங்கினா அவங்க கடன் சுமை ஏறாமல் இருக்கும்லாம் ஒரு கணக்கீடு வச்சுருக்கிறாங்க. இந்த கணக்கீடுக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு கடன் வாங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட கடன் சுமை நம்ம வெறுமனே அப்சல்யூட் டேர்ம்னு சொல்லுவோம் எக்கனாமிக்ஸில். 100 ரூபாய் அப்படின்னா 100 ரூபாய்ங்கிறது ஒருத்தவங்களுக்கு பெரிய பணமாக இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு சின்ன பணமாக இருக்கலாம். அந்த 100 ரூபாயை ஒருத்தவங்க கடன் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க 10 ரூபா கடன் வாங்குறாங்க, இவங்க 100 ரூபாய் வாங்குறாங்க, அதிக கடன் சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாடு ஏறத்தாழ 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்கு அப்படின்னா 2021 5 லட்சத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது, 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ 2016 எப்படி இருந்தது, 2011-12 எப்படி இருந்தது, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்லாம் நம்ம 2021 கழக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு வெள்ளை அறிக்கை சட்டசபையில் அப்போ இருந்த நிதியமைச்சர் கொடுத்தாங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் தமிழ்நாடு பொருளாதாரம் அதுக்கு முந்தின ஒரு 15 ஆண்டுகளில் 2006 2001 வரலையும் எப்படி இருந்தது அப்படின்னு விவரமாக சொல்லியிருப்பாங்க. அந்த வெள்ளை அறிக்கையை படித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும், நம்ம இப்போ வாங்குகிற கடனில் ஏற்கனவே வாங்கின கடனுக்கான வட்டி கட்டுறதே அதிகமாக இருக்குது. அப்போது கடந்த 10 ஆண்டுகளில் வாங்கி வைத்த அதிக கடனுக்கு வட்டி கட்டுறதுக்காக நம்ம கடன் வாங்குகிறோம் ஓரளவு. அதையும் மீறி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்குகிறோம். எவ்வளவுக்கான நம்மளை கடன் வாங்க அனுமதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கடன் வாங்குகிறோம். இல்லை, இந்த கடன் இப்போ வட்டி கட்டுறதுக்காக கடன் வாங்கினா கூட அது சுமை தானே? சுமைதான், அரசுக்கான சுமை தானே? அரசுக்கான சுமை தான். அப்போ நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கு
கட்டணமில்லா பேருந்து விடியல் பயணம் அப்படின்னு ஆமா, சொல்றாங்க. ஆமா, அப்புறம் இப்ப மகளிர் உரிமை தொகையில ஒரு 3000 ரூபாய் பிளஸ் ஒரு 2000 கோடை தொகைன்னு ம், சொல்லி 5000 ரூபாய் வந்து போட்டிருக்கிறாங்க. ஆமா. அப்ப நெறைய ஸ்கீம்ஸ் சொல்லலாம். புதுமை பெண், மாணவிகளுக்கான ரூ. 1000, மாணவர்களுக்கான ரூ. 1000 அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த கடன் சுமை இருக்கும்போது, இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அவசியமா? அப்படின்னு கேட்குறாங்க. யாரு கேட்குறாங்கங்க? நெறைய எதிர்க்கட்சிகள் இப்ப நாம் தமிழர் கட்சியினர் கேட்குறாங்க. கேட்குறாங்க. இப்ப ஒரு அரசாங்கம் எதுக்கு நடக்குதுங்க? அரசாங்கம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம், வரி வருவாயோ, இல்ல வரி இல்லாத மற்ற வருவாயோ கொண்டு வந்து, அந்த பணத்த அரசாங்கம் என்ன பண்ணுதுங்க? மக்களுக்கு தானே செலவு பண்றாங்க. இப்ப மக்களுக்கு செலவு பண்றதுக்காக வருவாய் செய்யும் பொழுது, அந்த வருவாய் பற்றாக்குறை ஏற்படுது. அந்த வருவாய் பற்றாக்குறைய ஈடுகட்டுறதுக்காக கடன் வாங்குறோம். இப்ப நீங்க செலவு எதுவும் செய்யாதீங்க. உங்களோட வருமானம் கம்மியா தானே இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த கடன் வாங்கி நம்ம ஒரு தொழில் செஞ்சு, நம்முடைய வருவாய அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற இடத்துல, நம்ம கடனே வாங்காம, தொழிலும் செய்யாம, அமைதியா எனக்கு இந்த பணம் தான் வருது, நான் அதுக்குள்ள செலவு பண்றேன் அப்படிங்கிறது, ஒரு நியாயமான அரசாங்கம் அந்த மாரி எவ்வளவு செயல்படாது. வருமானம் வருதோ, அதுக்கேற்றா மாரி செலவு பண்ணணும். அப்ப அதுதானே ஒரு சரியா இருக்கும். இல்ல அப்படி அ. கிடையாதுங்க. அதாவது நாடுகளுடைய, அரசாங்கங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது, தனி மனித பொருளாதாரத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது. இப்ப நம்ம ஒரு நல்ல சாலை போட்டோம்னா, அந்த சாலை வழியா மக்கள் எல்லாம் போறதுக்கு நல்ல வசதி கிடைக்கும்போது, அந்த மக்கள் வந்து அவங்க செலவு பண்ற நேரம், பயணத்தில செலவு பண்ற நேரம் குறையும். அவங்க உழைக்கிறதுக்கான நேரம் அதிகமா இருக்கும். இப்ப சாலை குண்டும் குழியுமா இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். சாலை குண்டும் குழியுமா இருக்கு. நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் போறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, மனித வளம் இழப்பு ஏற்படுது இல்லைங்களா? நீங்க 2 மணி நேரம் பயணத்திலேயே செலவு பண்ண போறீங்க. அப்ப நீங்க போய் தொழிற்சாலையில வேலை செய்ற நேரம் உங்களுக்கு குறையும். இல்ல உங்களுக்கு உடல்நல கோளாறு ஏற்படும். இப்ப நல்ல சாலை போட்டு இந்த மக்கள் பயணம் செய்ற நேரத்த நம்மால குறைக்க முடியுதுன்னா, மக்கள் உழைக்கிறதுக்கு நேரம் அதிகமாச்சுன்னா, அந்த உழைப்புனால உற்பத்தி வரும் இல்லைங்களா? அந்த உற்பத்தி தானே நம்ம ஜிடிபி. இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஜிடிபி நெறையா இருக்குது அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்துல நடக்குதுன்னு சொல்றோம். இது எப்படி நடந்ததுங்க? நம்ம கட்டமைப்பு சரியா வலுப்படுத்தலன்னா, பொருளாதார வளர்ச்சி குறையும். இதுக்கு பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் உதாரணம் சொல்லலாம். அவங்களோட கடன் சுமை தமிழ்நாட்ட விட கம்மியா இருக்குன்னே வச்சுக்கலாம். சதவீத விதத்துல பார்த்தோம்னா, அதுவும் ஓரளவு தமிழ்நாடு அளவு தான் இருக்கு. அவங்க ஒண்ணும் கம்மியாலாம் கடன் வாங்கல. ஆனா, அங்க இருக்கிற மக்கள் தொகை, தனிநபர் வருமானம் இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது, நம்ம பணம் ரொம்ப அதிகமா தெரியுது நமக்கு. ஆனால், அவங்க இன்னும் கூடுதலா கடன் வாங்கி, அந்த கடன் வாங்குற பணத்த சரியான முறையில செலவு பண்ணாங்கன்னா, 1 நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ணணும். 2வது கேப்பிட்டல் அதாவது ஸ்ட்ரக்சர் அதிகமா கிரியேட் பண்றதுன்னு சொல்லுவோம். அதாவது மூலதனம் இந்த மாரி சாலை வசதி உண்டாக்கி குடுக்கறதுல, இல்லாட்டி உள்கட்டமைப்பு வசதி, தொழிற்சாலைகள் உருவாக்குறதுல, இந்த விஷயங்களுக்கெல்லாம் பணத்த செலவு பண்ணோம்னா, அந்த பணத்தின் மூலியமா நம்ம உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது, நம்ம பொருளாதாரம் உயரும் பொழுது, அத நம்மால திருப்பி கட்ட முடியும் இல்லைங்களா? இப்ப கடன் வாங்குறதே தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா, இன்னைக்கு நம்ம யாரு கடன் வாங்காம இருக்கோம் சொல்லுங்க? எல்லாரும் கடன் வாங்கிட்டு இருக்கோம். இல்ல இப்ப இந்திய ஒன்றிய அரசே வந்து 200,00,000 கோடிக்கு மேல கடன் இந்திய வாங்கியிருக்கிறாங்க. ஒன்றிய அரசு இப்போ 185,00,000 கோடி கடன் போன வருஷம், இந்த வருஷம் 218 கோடி ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 26, 27ல. 218,00,000 கோடி அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஜிடிபியில ஏறத்தாழ 82%ங்க. 80%க்கு மேல. 2014ல இப்ப இருக்கிற மத்திய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்பொழுது 66% தான் நம்முடைய கடன் சுமை இருந்தது. ஜிடிபியோட டெட் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவோம். அது வந்து 66% தான் இருந்தது. கடந்த 12 வருஷத்துல அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி 80, 82% வந்துருச்சு. இடையில கொரோனா தொற்று வந்தது. அதனால கொஞ்சம் அதிகமா கடன் வாங்கணும் அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் மத்திய அரசு கடந்த 15 ஆண்டுகள்ல கடன் சுமையை அதிகமாக்கிக்கிட்டே போகுது. இப்போ 82% கடன் சுமை வந்திருக்குது. தமிழ்நாட்டுக்கு டெட் டு ஜிடிபி ரேஷியோ நம்ம 26, 27%லயே மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வாங்குற கடனும் குறைவு தான். அந்த கடன நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது முக்கியம். இப்ப பயன்படுத்தும் பொழுது நம்ம சரிவிகித உணவுன்னு சொல்றோம்ல. சாப்பாட்டுல சரிவிகித உணவுன்னா என்ன சொல்லுவாங்க? கார்போஹைட்ரேட் இவ்வளவு இருக்கணும், புரோட்டீன் இவ்வளவு இருக்கணும், கொழுப்பு இவ்வளவு இருக்கணும் அப்படின்லாம் கணக்கு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப கொழுப்பு மட்டுமே நிறைய சாப்பிட்டா
உடல் பருமன் ஆகிடும். புரோட்டீன் மட்டுமே நிறைய சாப்பிட்டா நமக்கு வேலை செய்யறதுக்கு வலு இருக்காது. வெறும் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டோம்னா நம்ம சதையில் வலு இல்லாமல் போயிடும். அப்போ சரிவிகித உணவுன்னா கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட்டு எல்லாம் ஒன்றா இருக்கணும். இப்போ அரசாங்கம் செலவு பண்ணுறதுல ஒரு கேபிட்டல் உள்கட்டமைப்பு வசதிக்கு இவ்வளவு செலவு பண்ணணும். அப்போ நலத்திட்டங்களை வழங்குறதுக்கு இவ்வளவு செஞ்சாதான் அந்த அரசாங்கம் எல்லாருக்குமான அரசாங்கமாக இருக்கும். நீங்கள் நலத்திட்டமே வழங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி மக்களை வறுமை கோட்டிலேருந்து மேலே கொண்டு வர்றது? எப்படி உழைப்பாளர்களை அதிகமாக உண்டாக்குறது? அப்போது ஒரு நல்ல அரசாங்கம் அப்படிங்கிறது, திறமையான அரசாங்கங்கிறது கடன் வாங்காத அரசாங்கம் இல்லைங்க. அந்த வாங்குற கடனை எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் ஒரு நல்ல கடந்த கால அரசாங்கம். அதிமுக ஆட்சியிலையும் கடன் வாங்கினது சரிதான் சொல்றீங்களா? இல்லைங்க, அவங்க கடன் வாங்கினதுல இன்னும் சொல்ல போனா அவங்க அதிகமா கடன் வாங்கினது ஏன்னா என்ன கடன் காரணம்? அதிகமா இருக்குன்னு அப்ப திமுக வந்து குற்றம் ஆமா, சாட்டினாங்க. அதுக்கு தான் சொன்னேன், நம்ம கடன் எதுக்காக வாங்குறோம் அப்படிங்கிறது முக்கியம். பொருளாதாரத்தில் ரெவென்யூ டெபிசிட், வருவாய் பற்றாக்குறைன்னு ஒன்று சொல்லுவோம். 2014 2021 வரலையும் இருந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த பல பெரிய மாநிலங்களில், குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது 0.1% அவங்க பட்ஜெட்டில் இருந்துகிட்டு இருந்ததுங்க. என்ன சொல்ல போனால் 2011 கலைஞருடைய ஆட்சி முடியும் போது நம்ம உபரி வருவாயில் தமிழ்நாடு பட்ஜெட் போட்டிருந்தோம், ரெவென்யூ சர்ப்ளஸ்ன்னு. அது ஒரு 12-13 வரலையும் கூட ஓரளவு அப்போ இருந்த அதிமுக அரசாங்கம் பொருளாதாரத்தை கொஞ்சம் ஓரளவு கீழே இறங்காமல் பார்த்துக்கிட்டாங்க. ஒருவேளை திமுக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் இருந்ததுனால ஒரு 2 வருஷம் நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் 14-15க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 மடங்குங்க. 0.1% வருவாய் பற்றாக்குறை மற்ற மாநிலங்கள்லன்னா தமிழ்நாட்டில் 1.5, 1.8 வரைக்கும் வருவாய் பற்றாக்குறை வந்ததுங்க பட்ஜெட்டில். அப்போ வருவாய் பற்றாக்குறையை சரி கட்டுறதுக்காக கடன் வாங்குறது இருக்கு இல்லைங்களா, அது நம்ம அன்றாட வருமானம் பத்தலைங்கிறதுக்காக கடன் வாங்குறது, அது செலவு பண்ணுறதுக்காக கடன் வாங்குறது, தினசரி செலவுக்காக அந்த வருஷத்துக்குள்ளார அது தவறான கடன். இப்போ ஒரு கடனை வாங்கி நீங்கள் ஒரு சொத்து வாங்குறதுக்கும் அதே கடனை வாங்கி ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. அதனால் கடன் வாங்கிறது சரி, ஆனால் அந்த கடனை எதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். கடந்த ஆட்சியில் அதிமுக வாங்கின கடனை சரியான முறையில் பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்க, கடனும் நிறைய வாங்கிட்டாங்க. இப்போ அந்த கடனுக்கு வட்டியும் கட்டுறோம். இது எப்படின்னா, இந்த ரிலே ரேஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் 4 பேர் ஓடுறாங்கல்ல, அதில் இப்போ 2ஆவதா 3ஆவதா ஓடுறவர் முன்னாடியே ஓடி ஒருத்தவர்கிட்ட பேட்டனை கொடுத்துட்டா அவர் சீக்கிரம் போயிடுவார். இப்போ இருந்த கழக அரசு என்ன ஆச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவர் அவங்கள்ட்ட பேட்டனை கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ அவங்களால ஏற்பட்ட இழப்பையும் சரி பண்ணி ஆகணும். அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவங்க லேட்டாக வந்ததையும் இவர் சரி கட்டி ஆகணும். அதுக்கப்புறம் போய் இவங்க மெடல் வாங்குறதுக்கு ஓடணும். அப்போ இந்த அரசாங்கத்து மேலே ஏற்கனவே இருந்த கடன் பலுவே ரொம்ப அதிகம். இன்னும் சொல்ல போனால் இது ஒரு காரணம். 2வது காரணம், நீங்கள் இப்போ பத்திரிகையில எல்லாம் படிச்சிருப்பீங்க, கல்வி நிதி 3வது மொழியை எடுத்துக்கலங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த ஜல் ஜீவன் அப்படிங்கிற திட்டத்தில் குடிநீர் திட்டத்துக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி பக்கமாக கொடுக்காம இருக்கிறாங்க. இப்படி மத்திய அரசாங்கம் டிவல்யூஷன், அதாவது வரி பங்கீடு இருக்கு இல்லைங்களா, அந்த டிவல்யூஷன்லையுமே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப உரிய தொகை ஒழுங்காக கிடைக்கல. 3வது அதுலயே இப்ப அதுல ஒரு கேள்வி, இப்ப பிரதமர் நரேந்திர மோடி இப்ப சமீபத்துல திருச்சியில பேசும்போது கூட 11 ஆண்டுகள்ல 11 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே கடனை பற்றி சொன்ன அதே தாங்க இதுக்குமே. வெறுமனே எண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம மக்களை ஏமாற்ற முயற்சி பண்ணக்கூடாதுங்க. அதாவது 10 ரூபா அப்படின்னா அந்த 10 ரூபா அப்போ மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற புள்ளி விவரம் வேணும் நமக்கு. இதே காலகட்டத்தில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு திட்ட வாரியா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க. டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத்து, உத்தரப்பிரதேசம், பீகார், இங்கெல்லாம் இதே கடந்த 12 ஆண்டுகளில் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஒரு ஒப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு உண்மை தெரியும். ஒப்பிடாமல் நான் இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறோம் அப்படின்னம்னா அதனுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லை அப்படின்னா அதை நம்ம பெரிய தொகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால இவ்வளோ தொகை, அந்த தொகையே இப்போ பிரதமர் சொல்றாரு, பிஜேபி சேர்ந்தவங்க சொல்றாங்க. இப்போ அதை வச்சு தான் நம்ம கேட்குறோம் அந்த கேள்வியை. ஆமாம், அது எங்கேருந்து வருது? அந்த அந்த பணம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டதா? டெவல்யூஷன் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. டாக்ஸ் டெவல்யூஷனுங்கிறதுங்க ஒரு கூட்டாட்சி, ஜிஎஸ்டில இருந்து அவங்க எடுத்து கொடுக்குறாங்க, வாங்குறாங்க.
ஸோ டாக்ஸ் டிவல்யூஷனுங்கிறது நம்ம கொடுக்குற, அதுவும் நிறைய புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு. நம்ம கொடுக்குற ₹1 நமக்கு திருப்பி கிடைக்கிறது 21 பைசா தான். அதே உத்தரப்பிரதேசம் கொடுக்குற ₹1 அவங்களுக்கு ₹2.80 திருப்பி கிடைக்குது. பீகார் கொடுக்குற ₹1 ₹3 15 18 காசு அவங்களுக்கு திருப்பி கிடைக்குது. அப்போ நம்ம வரி மூலமாக கொடுக்குற தொகையை விட நமக்கு திரும்பி வர்ற தொகை கம்மியா இருக்கு. இப்ப 12 லட்சம் கோடி, அதாவது மத்திய அரசு வரி வருவாயை பங்கிட்டுக்குது. அப்புறம் கிராண்டின் ஐடுன்னு சொல்லுவோம், மானியம்னு சொல்லுவோம். அதுல இருந்து கொஞ்சம் தொகை பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த தொகைகள் விதவிதமான பணிகளுக்காக கொடுக்கறது. இந்த எல்லா தொகையும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா, தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டியது கட்டாயங்க, கொடுத்து தான் ஆகணும். நம்ம வரி பணத்தை கொடுக்குறோம். அதை இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிதி கமிஷன், 15வது நிதி கமிஷன் முன்னாடி கொடுத்துருந்தது. இப்போ அடுத்த ஏப்ரல் 1லேருந்து 16வது நிதி கமிஷன் வரப்போகுது. நிதி கமிஷன் ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு ஒரு கணக்கீடு வச்சுருந்தாங்க. நம்ம அதில் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். வெறும் மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு நிதி பங்கீடு பண்ணக்கூடாது. ஏன்னா மக்கள் தொகையை குறைக்கணுங்கிறது இந்திய அரசாங்கத்தோட திட்டமாக 50 வருஷமாக இருக்கும்போது நாங்கள் கேரளா, தமிழ்நாடெல்லாம் ரொம்ப வெற்றிகரமாக செயல்படுத்தினாங்க. அதனால் அவங்கள நீங்கள் தண்டிக்கக்கூடாது, மக்கள் தொகை கம்மியாக இருக்குன்னு கம்மியாக கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு இன்சென்டிவ் வேணும். நாங்கள் நீங்கள் சொல்கிற வேலைங்கள்லாம் கரெக்டாக செய்கிறோம், அப்போ இன்சென்டிவ் வேணும். இப்போ தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளி வேலை செஞ்சால் போனஸ் கேட்குறோம்ல, நல்லா வேலை செஞ்சேன். அந்த மாதிரி நம்ம மாநிலம் நிதி இதெல்லாம் நல்லா செஞ்சுருக்கு, இன்சென்டிவ் வேணும்னு கேட்டோம். அதனால் பணம் கொடுக்க வேண்டியது யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும், அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை வேற கூட்டணி ஆட்சிகளாக இருக்கட்டும், நாளைக்கு ஏன் நம்ம திராவிட முன்னேற்ற கழகமே மத்தியில் ஆட்சிக்கு போனாலுமே நாங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கொடுப்போம், மற்ற மாநிலத்துக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. அதனால இதெல்லாம் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய தொகை. அது ஏதோ நம்ம ஒரு நன்கொடை கொடுத்த மாதிரி நாங்கள் இவ்வளோக்கான பணம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு இல்லை. இது பொருளாதாரம் அறிந்த எல்லாருக்குமே தெரியும், இது கொடுக்குறாங்க. ஆனால் என்னென்ன கொடுக்குற தொகையில் ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படிங்கிறது முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து, நாங்கள் கொடுக்குற பணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப சரியான முறையில் பயன்படுத்தி அதிலேருந்து இன்னும் வருவாயை உருவாக்கி பொருளாதாரத்தை அதிகப்படுத்துது. ஆனால் ஒரு சில மாநிலங்கள், பீகார், உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் பணம் வாங்குறாங்க, நம்மளை விட அதிகமாக வாங்குறாங்க. வாங்குற பணத்தையும் முறையாக செலவு பண்ணுறாங்களான்னு தெரியல. அப்போ முறையாக செலவு பண்ணாததுனால அவங்களால வருவாயை அதிகரிக்க முடியல. ஒருத்தவன் கஷ்டப்படுறான்னு அவனுக்கு நம்ம வீட்டு வருமானத்திலிருந்து, நம்ம 4 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க ஒரு வீட்டில், ஒருத்தவன் மட்டும் நல்லா வேலை செய்கிறான், அவனுக்கு நீ நல்லா வேலை செய்கிறீல்ல அதனால உனக்கு கம்மியாக பணம் கொடுத்தா போதும், அவனுக்கு வருமானமே இல்லை நான் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் கொடுக்கலாம். ஏதோ பாவம் கஷ்டப்படுறான், அண்ணன் தம்பி எவனோ ஒருத்தன் சம்பாதிக்கிறான், இன்னும் 2-3 அண்ணன் தம்பி எடுத்துக்கிட்டோம்னு கொடுக்கலாம். ஆனால் 60-61 தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசமும் உதாரணத்துக்கு சொன்னாங்க, ஒரே மாதிரியான வறுமை கோடு, ஒரே மாதிரியான பொருளாதார சூழ்நிலை. இப்போ இந்த 60 ஆண்டுகளில் நம்ம நல்லா வளர்ந்துருக்கிறோம். அப்போ இதை விட அதிகமான நிதி பங்கீடோ இல்லை வரி வருவாய் பங்கீடோ கிடைச்ச உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் இது வரைக்கும் வளராமல் இருந்ததில்ல. அது ஏன் வளரலை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கான வளர்ச்சிக்கான வேலைகளை செஞ்சுருக்கலாம்ல. அந்த வேலைகளை செய்யாமல் அவங்களுக்கு இன்னும் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அது இட் இஸ் நாட் ஏ ப்ரூடண்ட் பாலிசி அப்படிம்பாங்க. அதாவது நல்லா திறமையாக வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவன்ட்ட இன்னும் அதிக வேலை கொடுத்தா அவன் இன்னும் நிறையா சம்பாதிப்பான். ஆனால் வேலை செய்ய விருப்பமே இல்லாமல் பணத்தை வாங்கி வாங்கி செலவு பண்ணுறவன்ட்ட பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது மொத்த நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சிக்கே பெரிய பாதகமாக போய் முடியும். இப்போ ஒட்டுமொத்தமா தமிழ்நாடோட வளர்ச்சியை பத்தி பேசுறீங்க. இப்போ இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா எது சொல்லுவீங்க வளர்ச்சின்னு? அதாவது வளர்ச்சி அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அயல்நாட்டு முதலீடுகள் நமக்கு நிறைய வந்திருக்குதுங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது தொழில்துறை. ஒரு பொருளாதார வளர்ச்சிங்கிறதுல முதல் துறைன்னு சொல்லுவோம் வேளாண்மையை, அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் அண்டு ரிலேட்டட். செகண்ட் செகண்டரி செக்டருங்கிறது உற்பத்தி, மேனுஃபேக்சரிங். டெர்ஷியரிங்கிறது சர்வீஸ் செக்டர். ஒரு வளர்ந்த நாட்டில் இந்த சர்வீஸ் செக்டருடைய பங்களிப்பு இருக்கு இல்லைங்களா, ஷேரு, அந்த ஷேர் அதிகமாக இருக்கணும். இப்போ நமக்கு சர்வீஸ் செக்டருடைய ஷேர் நம்ம எக்கனாமிக்கில் கிட்டத்தட்ட 54% இருக்குது. ஒரு 33% மேனுஃபேக்சரிங் செக்டரில் க்ரோத் இருக்குது. ஒரு 13% அக்ரிகல்ச்சர் க்ரோத் இருக்குது. இதில் டெர்ஷியரி செக்டருங்கிற சர்வீஸ் செக்டருடைய க்ரோத்து அதிகமாகணும், மேனுஃபேக்சரிங் அதிகமாகணும். நம்ம வேளாண்மையிலேருந்து வர்ற க்ரோத்து குறைய ஆரம்பித்தாதான் அந்த க்ரோத் இஸ் எ டெவலப்டு நாடு, ஒரு வளர்ந்த நாடு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த துறையில் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் நம்ம பார்த்தோம்னா நம்முடைய சர்வீஸ் செக்டர் நல்லா ஏறிடுச்சு, 50க்கு மேலே போயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், உற்பத்தி துறையில் நம்ம ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்கோங்க. அதாவது வேளாண்மை துறையில் வந்து ஒரு 20% இருந்து 13% குறைஞ்சிருக்கு, 26% இருந்த உற்பத்தி துறை 33% ஏறி இருக்கு. இந்த உற்பத்தி துறை வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. எலக்ட்ரானிக் செக்டரில் நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் 1. இந்த மதிப்பு கூட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூ வந்து நம்ம வேளாண்மையில் நம்முடைய மதிப்பு கூட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே எலக்ட்ரானிக் மாதிரியான துறையில், அந்த துறையில் இப்போ ஒரு ஃபோன் இருக்குன்னா அந்த ஃபோனோட இருக்கிற பொருள்கள்லாம் பிரித்து எவ்வளோன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வந்ததுன்னா அந்த ஃபோனை வந்து 10,000 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்போ அந்த ஃபோனை உற்பத்தி பண்ணும்போது மதிப்பு அதிகமாக கூடுது. அதுக்கு அந்த ஃபோனை அதுக்கு அடுத்த சர்வீஸ் துறை, அதில் நம்ம மொபைல் நம்ம சர்வீஸ் செக்டர்லேருந்து நம்ம சிம் கார்டு போடுறோம் இல்லைங்களா, அவங்க இன்னும் அதிகமாக பணம் வருவாங்க. அப்போது உற்பத்தி துறை வளர வளர அதுக்கு சம்மந்தப்பட்ட சேவை துறையும் வேகமாக வளர ஆரம்பிச்சதுன்னா நமக்கு வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இந்த 5 ஆண்டுகளில் நடந்திருக்கு. கடைசியாக இன்னொரு விஷயம் அதில் என்னென்னா, இந்த பிரைமரி துறை இருக்குங்களா, வேளாண்மை துறை. நம்ம வேளாண்மை துறை அப்படின்னாலே பயிர் பண்ணுறது, விவசாயம் பண்ணுறதுன்னு மட்டும்தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் அதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த வேளாண்மை துறையிலையும் கடந்த 5 ஆண்டுகளில் வேளாண்மைக்குன்னு தனி ஒரு பட்ஜெட் போட்டு அந்த 5 ஆண்டுகளில் மதிப்பு கூட்டு வேளாண்மை, வேல்யூ ஆடட் அக்ரிகல்ச்சர். எப்படின்னா, இப்போ பழங்கள் நிறையா உற்பத்தி ஆகுதுன்னா ஒரு பழச்சாறு தொழிற்சாலை அந்த இடத்துல அமைக்கிறது. இப்போ முந்திரி பருப்பு நிறையா வருதுன்னா அங்கே ஒரு முந்திரி தொழிற்சாலை வைக்கிறது. அப்புறமா மீன் வளர்ச்சி, கால்நடை வளர்ச்சி, பால் உற்பத்தி அதிகம் பண்ணுறது. இப்படி வேளாண்மையை சார்ந்த மற்ற தொழில்கள், அதனுடைய வேளாண் துறைக்கு உள்ளேயுமே வேளாண்மையை சார்ந்த மற்ற தொழில்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து ஒரு ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளருதா இல்லையான்னு கணக்கு பார்க்கறதுக்கான இண்டிகேட்டர்ஸ். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக இந்த மாதிரியான குறியீடுகளை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படி வளருதுன்னு கணக்கு பண்ணுறோம். அந்த குறியீடுகளில் பார்க்கும்போது கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு பொருளாதாரம் ஒரு அடுத்த கட்ட பெரிய வளர்ச்சிக்கான ஒரு ஃபவுண்டேஷனை கரெக்டாக போட்டிருக்கிறாங்க. 2021 தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னது, அடுத்து வர ஆட்சின்றது 5 ஆண்டுகளுக்கான ஆட்சி இல்லை, 10 ஆண்டுகளுக்கான ஆட்சி. அந்த 10 ஆண்டுகளில் 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்றது தமிழ்நாடு வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்றது என்ன? 2030 அதை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு முதலமைச்சர் சொல்றதுக்கான பின்னணி என்ன? 1 ட்ரில்லியன் அப்படின்னா 1000 பில்லியனுங்க. 1000 பில்லியன் நம்முடைய பொருளாதாரம் 1000 பில்லியன் அளவுக்கு வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி $1000 பில்லியன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்முடைய உள்நாட்டு உற்பத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 350லேருந்து 400 பில்லியன் டாலர் நம்முடைய இப்போ கடந்த ஆண்டோடைய உள்நாட்டு உற்பத்தி, ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஒரு 350 375 இதிலிருந்து 1000க்கு மாறணும். அப்போ கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகமாகணும். 2.5 மடங்கு வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த 5 ஆண்டுகளில் நடக்குமா அப்படின்னா, சாதாரணமாக பொருளாதாரத்தை பார்க்குறவங்க பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஒரு 20% மேலே வளரணும். அது நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவோம். அது இன்ஃப்ளேஷனை சேர்த்து வர்றது. நாமினல் ஜிடிபியில் இன்ஃப்ளேஷனை கழிச்சா ரியல் ஜிடிபின்னு சொல்லுவோம். ரியல் ஜிடிபி இப்போ தமிழ்நாட்டுக்கு போன ஆண்டு ரியல் ஜிடிபி 11.9%, ஒரு தோராயமாக 12% வச்சுக்கலாம். இந்த ரியல் ஜிடிபி ஒரு 15-17% வளர்ந்தாதான் நம்ம அடுத்த 2030 1 ட்ரில்லியனை நம்ம அடைய முடியும், 1000 பில்லியனை. அவங்க 2021 சொல்லும்போது 10 ஆண்டில் 1 ட்ரில்லியன் அடைவோம்னு சொன்னோம். அதாவது 2031 1 ட்ரில்லியனுக்கு நம்ம வருவோம்னு சொன்னாங்க. இது எப்போ சொன்னாங்க? 2021. 2026 இப்போ இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்கள் உற்பத்தியில் ஈடுபடுறது, இந்த மக்களுடைய உழைப்பின் வேகத்தை, ஏன்னா பொருளாதார வளர்ச்சிங்கிறது அரசாங்கம் பண்ணுறது இல்லைங்க, நம்ம நாட்டு மக்கள் பண்ணுறது தானே. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உழைச்சாங்கன்னா, அதிகமாக உழைச்சாங்கன்னா பொருளாதாரம் வளரப்போகுது. அரசாங்கங்கிறது அதுக்கான ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறது அரசாங்கத்தோட வேலை. இப்போ இந்த 5 ஆண்டுகளில் அரசாங்கம் ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது, நம்ம மக்களும் அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் 2031 1 ட்ரில்லியன் சொன்னதை
இப்போ 2030 நம்ம 10 வருஷம் இல்லை 9 வருஷத்துலேயே அதை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு இப்போ நம்ம கணக்கு போட்டு விஷன் 2030 சொல்லியிருக்கோம். ஸோ ஏறத்தாழ 375 பில்லியன் டாலர்லேருந்து 1000 பில்லியன் டாலருக்கு நம்ம எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது. இதுக்கான திட்டங்கள் எல்லாம் வளர்ந்து எல்லா பொருளாதார வல்லுநர்களும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரே ஒரு இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், சென்ற ஆண்டு 12% வளர்ந்த நாமினல் இது ரியல் ஜிடிபி குரோத்து ஒரு 15-17% வேகத்தில் வளரணும். அப்படின்னா அந்த வளர்ச்சி இன்னும் அதிகமாக பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இது தொடர்ந்து நடக்கணும். 26, 27, 28, 29, 30 எல்லா வருஷமும் அந்த 15-17% வளர்ந்தாதான் நம்மளால் 1000 பில்லியன் டாலரை அடைய முடியும். அது வளர முடியுமா அப்படின்னா வளர முடியும். என்னன்னா சீனா இதே வேகத்தில் ஒரு கட்டத்தில் வளர்ந்தது. உலகத்தில் சில நாடுகள் வளர்ந்துருக்குது. ஆனால் தமிழ்நாடு அவ்வளோ வேகமாக இதுவரையிலும் வளர்ந்தது இல்லை. இந்தியாவுமே அந்த மாதிரி இவ்வளோ வேகமாக வளர்ந்தது இல்லை. ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி, நம்மள்கிட்ட இருக்கிற பொருளாதார வல்லுநர்கள், உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் திறமைகள் இருக்குதோ அதெல்லாம் நம்ம கொண்டு வந்து உலகளாவிய வல்லுநர்களோட விவாதித்து இந்த 1000 பில்லியன் டாலர் பொருளாதாரத்தை கொண்டு வர்றதுலன்னா அதில் எவ்வளோக்கான சர்வீஸ் துறையிலேருந்து வரணும். அப்போ சர்வீஸ் செக்டரில் நான் சொன்னேன் இல்லைங்களா 55%. அப்போ ஒரு 550 பில்லியன் டாலர் வந்து சர்வீஸ்லேருந்து மட்டும் வருமானம் வரணும். ஒரு 350 பில்லியன் டாலர் மேனுஃபேக்சரிங்லேருந்து வரணும். ஒரு 100-110 பில்லியன் டாலர் அக்ரிகல்ச்சர்லேருந்து வரணும். இப்படி முதல்ல அதை பிரிச்சுக்கணும். அப்புறம் அதுலேயே செக்டார் வைஸ் தனித்தனியாக பிரித்து அப்போ எந்த துறையில் வளர்ச்சி நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறையை ஊக்குவிக்கணும். அப்போ அடுத்த 5 ஆண்டில் தாங்க வேலை நிறையா இருக்குது. அதாவது ஒரு விதை போட்டு நம்ம வந்து ஒரு ஹெக்டேர் நிலத்தில் நம்ம வந்து 6000 கிலோ நெல் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறோம்னா அது நம்ம 5 வருஷம் கழிச்சு, அதாவது 150 நாள் கழிச்சு போய் வயலில் பார்த்தோம்னா 6000 கிலோ இருக்காது இல்லையா? அதில் களை எடுக்கணும், உரம் போடணும், சரியாக தண்ணி பாய்ச்சுதான்னு பார்க்கணும். இந்த வேலையை ஒரு நல்ல விவசாயி அதில் தான் பண்ண முடியும். அதனால் 1000 பில்லியன் டாலருங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம், கொண்டு வர முடியும். ஆனால் அந்த 1000 பில்லியன் டாலரை கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல விவசாயி வேணும். போய் களை எடுக்கணும், தண்ணி போகுதான்னு பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம பொருளாதார வளர்ச்சியை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வருஷத்தில் டார்கெட் வச்சுக்கணும், அதை அச்சீவ் பண்ணுறோமான்னு பார்க்கணும். முடியல அப்படின்னா எங்கே குறைஞ்சிது, ஏன் குறைஞ்சிது அப்படின்னு அதை பற்றி விவாதித்து அதுக்கு எதெல்லாம் ஒரு கரெக்டிவ் மெஷர்ஸ் எதெல்லாம் செஞ்சால் சரியாக வரும் அப்படின்னு கணக்கு பண்ணி இதெல்லாம் செய்யணும். ஸோ அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்குள்ள ஒரு அரசாங்கம் தான் இருந்தாகணும். அதனால தான் 2021 தலைவர் சொன்னாங்க, இது 5 ஆண்டுக்கான எங்களுடைய அறிக்கை இல்லை, நாங்கள் 10 ஆண்டுக்கான பொருளாதார திட்டத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், 10 ஆண்டுகளில் 1 ட்ரில்லியன். ஏன்னா அதுக்கான அடிப்படை போகிறதுக்கு ஆபிரகாம் லிங்கன் ஒரு பழமொழி சொல்லியிருப்பார். அதாவது நான் ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா அந்த வாழை தேய்க்கிறதுக்கே 80% நேரத்தை செலவு பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா கூரான வாள் வந்துருச்சுன்னா அடுத்து 20% நேரத்தில் அந்த மரத்தை வெட்டிடலாம். அப்படி இப்போ அந்த 5 வருஷமாக அந்த $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்துக்கான ஃபவுண்டேஷனை போட்டு அதை செய்யறதுக்கான வசதி வாய்ப்புகள் நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம மக்களும் ஆர்வமாக கூட ஓடி வர்றாங்க அரசாங்கத்தோட அப்படிங்கிறதுக்கான அறிகுறி எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட, இப்போ நிரூபிச்சிருக்கோம். அதனால் $1 பில்லியன் கண்டிப்பாக நம்மளால் கொண்டு வர முடியும். என்னன்னா அது $1 பில்லியன் வருதாங்கிறத நம்ம 2030 திடீர்னு மார்ச் 31 வந்து எங்கே $1 பில்லியன் கேட்டோம்னா வராது. அதுக்கான வேலையை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அடுத்த 5 வருஷத்துக்கு. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி.